ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏப்ரல் 2 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். புவிசார் குறியீடு அப்படின்னா என்னது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஃபேமஸாக கிடைக்கிற பொருட்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்குற ஒரு அங்கீகாரம் தான் என்னதுன்னா புவிசார் குறியீடு. அதன்படி புவிசார் குறியீடு அதிகமாக பொருட்கள் பெற்ற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் இருக்க வாரணாசியில் மொத்தமாக ஒரு 30 பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஜாகிரபிக்கல் இண்டெக்ஸ் புவிசார் குறியீடு சட்டம் வந்து இயற்றப்பட்டது 1999 வந்து இயற்றப்பட்டிருக்கும். நடைமுறைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 2003 வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இருக்குது. முதலாக புவிசார் குறியீடு பெற்ற பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்க டார்ஜிலிங் டீக்கு தான் வந்து முதல் புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருப்பாங்க. உத்தரப்பிரதேஷ் வந்து மொத்தமாக 69 பொருட்களுடன் புவிசார் குறியீடு பெற்று முதல் இடத்துலையும், அடுத்ததாக நம்ம தமிழ்நாடு வந்து 58 பொருட்களோட புவிசார் குறியீடு பெற்று 2ஆம் இடத்துலையும் வந்து இருக்குது. யூபியில் முக்கியமாக வந்து தண்டை அப்படின்ற ஒரு மில்க் டிஷ்ஷுக்காக தான் வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. அதாவது மில்கில் வந்து நட்ஸு டேட்ஸ்லாம் போட்டு செய்கிற டிஷ்ஷுக்கு பேர் தான் அது தண்டை. உலகினுடைய மிகப்பெரிய தாமிர ஆலை எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்க முண்ட்ரா அப்படின்ற இடத்துல தான் வந்து இருக்குது. சரி, குஜராத்தை பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். குஜராத்தில் தான் சுதர்சன் பிரிட்ஜ், அதாவது இந்தியாவினுடைய மிகப்பெரிய கேபிள் பிரிட்ஜ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு அங்கே தான் வந்து ஃபோட்டோ வோல்டாயிக் மேனுஃபேக்சரிங்கும் வந்து அங்கே தான் வந்து நடக்குது. இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஹைட்ரஜன் எலக்ட்ரோலைசரும் வந்து குஜராத் மாநிலத்தில் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்தியாவினுடைய முதல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூவி பேர் என்னதுன்னா இரா. அதனோட டேரக்டர் பேர் வந்து சாம் பட்டார்ஜார்ஜி. ஓகேவா? அப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னென்னா, செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி பல்வேறு துறைகளில் மனிதனால் செய்ய முடியாத ஒரு சில செயல்களில் நம்ம ரோபோக்கள் மூலமாக வந்து செய்யலாம் அப்படின்றது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து பார்ப்போம். இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு ஏஐ ஸ்கூல் வந்து எங்கே இருக்குன்னா கேரளாவில் வந்து இருக்குது. இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு ஏஐ டீச்சர் யாருன்னா வந்து ஐரிஸு. அதுவுமே வந்து எங்கன்னா கேரளா மாநிலத்தை வந்து சேர்ந்தது தான். இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு ஏஐ நகரம் வந்து எதுனா லக்னோ. கூகுளோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நேம் என்னென்னா பேர்டு, ஜெமினி. இது ரெண்டுமே வந்து மல்டிபர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு பொருளை பற்றி தேடுறதுக்காகவோ இல்லை நம்ம கேட்குற கொஷின்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்காகவோ இது மாதிரி பல விஷயங்களுக்காக இந்த கூகுளோடைய ஏஐஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். சுபிச்சி எந்த மாநிலத்துக்குரியது? சுபிச்சின்றது வந்து என்னன்னா மேகாலயாவில் இருக்க ஒரு பழங்குடியின மக்கள் தயாரிக்கிற போதை பானத்துக்கு பேர் தான் வந்து சுபிச்சி. இந்த சுபிச்சிக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கோவாவில் இருக்க ஃபென்னின்ற ஒரு போதை பானத்துக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திரிபுராவில் இருக்க ஒரு ட்ரெஸ்ஸுக்கு புவிசார் குறியீடுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸு நேம் என்னன்னா பச்ரா ரிக்னைன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஐநாவில் பெண்களின் நிலை குறித்த ஆணையத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஒரு நாடு வந்து எதுனா சவுதி அரேபியா. இது வந்து UNCSWன்னு சொல்லிட்டு சொல்கிறோம், யுனைடெட் நேஷன் கமிஷன் ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன். அதாவது பெண்களுடைய நிலையை குறித்து அறிய அமைக்கப்பட்டுள்ள ஆணையத்தின் தலைவராக இருக்கிற நாடு தான் எதுனா சவுதி அரேபியா. சரி, சவுதி அரேபியாவிலேருந்து ரும்மி அப்படின்ற பெண் வந்து மெக்சிகோவில் நடக்க போகிற மிஸ் யூனிவர்ஸில் சவுதி அரேபியா நாட்டினுடைய பங்கேற்பாளராக வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா கலந்துக்க போகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டார்கேட். ஸ்டார்கேட் அப்படின்னு என்னதுன்னா இது ஒரு டைப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் கம்ப்யூட்டரு. இதை உருவாக்கின நிறுவனங்கள் எதுனா மைக்ரோசாஃப்ட்டும் ஓப்பன் ஏஐ அப்படின்ற 2 நிறுவனம் சேர்ந்து தான் ஸ்டார்கேட் என்ற ஆர்டிஃபிஷியல் சூப்பர் கம்ப்யூட்டரை வந்து உருவாக்கியிருக்கு. ஓகே, இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் எதுனா பரம் 8000. பொதுவாக இந்தியாவிலேருந்து உருவாகிற எல்லா சூப்பர் கம்ப்யூட்டரோட நேமுமே பரம் அப்படின்ற நேமில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரி, ஓகே. பிரத்யூஷ், மிஹிர் அப்படின்றதும் 2 சூப்பர் கம்ப்யூட்டர்ஸு. பிரத்யூஷ் அப்படின்றது உருவாக்குனது பூனே, மிஹிர் அப்படின்றது உருவாக்குனது வந்து நொய்டா. பூனே வந்து மகாராஷ்டிரா, நொய்டா வந்து எங்கே இருக்குது உத்தரப்பிரதேஷில் வந்து இருக்குது. இந்த 2 ஆர்டிஃபிஷியல் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸும் கிளைமேட் சேஞ்சஸை கண்காணிக்கிறதுக்காக தான் வந்து உருவாக்கப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். சர்வதேச கலாச்சார விருது 2024 யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா மீனா சரண்டாக்கு வந்து கொடுக்கப்பட்டது. இவங்க வந்து ஒரு ப்ரொஃபஸர். இவங்களுடைய கல்வி மற்றும் சமூக சேவையை பாராட்டி தான் வந்து இந்த கலாச்சார விருது வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யாருன்னா பிரபா வர்மா. இவங்களுக்கு 2023ஆம் ஆண்டிற்கான சரஸ்வதி சம்மான் விருது வந்து வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. எதற்காக அப்படின்னா ரௌத்ர சாத்விகம் என்ற கவிதை நூலுக்காக தான் இவருக்கு இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தேவி பாரதி. இவங்க வந்து யாருன்னா 2023ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டிற்கான சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. எதற்காக அப்படின்னா நீர்வழி படுவும் அப்படின்ற நாவலுக்காக இவருக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு குல்சார். இவர் ஒரு உருது கவிஞர்.
இவருக்கு 2023ஆம் ஆண்டிற்கான ஞானபீட விருது வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். T20 கிரிக்கெட்ல 300 பேரை அவுட் செஞ்ச முதல் விக்கெட் கீப்பர் யாருன்னா MS தோனி அவர்கள். அனுபாமா உபாத்யாயான்றவங்க யாருன்னா பேட்மிண்டன் வீராங்கனை தான். யாருன்னா அனுபாமா உபாத்யாயா. உலக இளைஞர் குத்துச்சண்டை கோப்பை 2024ல் நமது இந்தியா வாங்கின பதக்கங்கள் வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 26. இந்த போட்டி எங்கே நடைபெற்றுனா புட்பான்ற இடத்துல வந்து நடைபெற்றது. இந்த இடம் எங்கே இருக்குன்னா மாண்டினிக்ரோவில் வந்து இருக்கு. ஏப்ரல் 2 வந்து உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த தினத்தை வந்து அனுசரிக்கிறாங்க. ஓகே, தேசிய கடல் வாரம் எப்போ வந்து அனுசரிக்கப்படுதுன்னா மார்ச் 29லேருந்து ஏப்ரல் 5 வரைக்கும் கடைபிடிக்கப்படுது.